மாணவர்களிடமிருந்து கல்விக் கடனை வசூலிக்க வங்கிகள் எம்மாதிரியான அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும் என விவரிக்கிறார் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம். அணுகுமுறை அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொதுவாக இப்படி பெரிய பெரிய கடன்கள் இருக்குது, அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி 25 ஆண்டுகளுக்கு தவணையை தள்ளி போடுறாங்க, வட்டியை ரத்து செய்கிறாங்க, கடனை ரத்து செய்கிறாங்க. இவ்வளவெல்லாம் இருக்கும்போது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 16,000 கோடி தான் கொடுத்துருக்குறோம். இந்தியாவிலே அதிகமாக தமிழகத்தில் கல்வி கடன் கொடுத்துருக்குறோம். அப்படி கொடுத்த பிறகும் கூட ஒரு 16,000 கோடி தான் கல்வி கடன் கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு 1,500 கோடி வரவில்லை. ஆக இது ஒரு மிகப்பெரிய தொகையே வங்கிகளுக்கு கிடையாது. இன்று பொதுமக்கள் பணத்தை வைத்து தான் வங்கியில் கடன் கொடுக்கும்போது அதில் இந்த மாதிரி தேவையான ஒரு துறைக்கு கல்வித்துறை என்று கடன் கொடுக்கும்போது அதில் இவ்வளவு கெடுபடியே தேவை கிடையாது. இது மத்திய அரசும் மாநில அரசும் கலந்து ஆலோசித்து திட்டங்களையெல்லாம் மாற்றி மாணவர்களுக்கு சாதகமாக இந்த கல்வி கடன் திட்டத்தை மாற்ற வேண்டும். வங்கிகளும் நடைமுறையாக எப்படி அவர்கள் உதவ வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நன்றி சார். அது மாணவர்களுக்கு வழங்கும் இந்த கல்வி கடன் முறைகளில் ஒரு சில தளர்வுகளை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்பது வெங்கடாச்சலம் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் அபிநயா.